بسم الله الرحمن الرحيم. குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனித்துவமான ஒரு சஹாபி. சஹாபிகளில் பல்வேறு விதமான தனிச்சிறப்புகளை பெற்றவர்கள். அதில் முக்கியமான ஒன்று, குர்ஆன் ஷரீஃபில் பெயர் கூறப்பட்ட ஒரே சஹாபி இவர்கள் தான். பிற சஹாபாக்களின் பெயர்கள் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக சைக்கிணையாக குர்ஆனில் கூறப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்களது பெயர் மாத்திரமே நேரடியாக ஸைத் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சூரா தௌபாவில் இத் ஹுமா ஃபில் காரி இத் யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, குகையில் இருவரில் ஒருவராக இருந்தபோது நம் தூதர் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதில் தோழர் என்பது ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ் சைக்கிணையாக கூறிய வார்த்தை. கியாம நாள் வரை நீடித்திருக்கும் இறை வேதத்தில் ஒருவருடைய பெயர் நேரடியாக இடம்பெற்றிருப்பது என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்து! அந்த அந்தஸ்து பாக்கியம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமே வாய்த்தது. அல்லாஹ் இவர்களுக்கு அளித்த மற்றொரு மாபெரும் சிறப்பு, இவர்களின் பெயரை கூறுகிற அதே வசனத்தின் தொடக்கத்தில் وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَأَنْعَمْتَ عَلَيْهِ, நபியே, எவருக்கு அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் அவர் மீது அருள் புரிந்தீரோ என்று கூறுகிறார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் ஒருவருக்கு தானும் அருள் புரிந்ததாக கூறுகிறார். தனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருள் புரிந்ததாக, கருணை காட்டியதாக கூறுகிறார். ஆக அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஆகிய இருவரிடமிருந்தும் நிஅமத்தை பெற்ற பாக்கியவான் அவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தனிச்சிறப்புகளில் மற்றொன்று, இவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்கள். இவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பே ஈமான் கொண்டவர்கள் என்றது ஒரு கூற்றும் உண்டு. ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சிறுவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த வரிசையில் அடிமைகளில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலைகல் முகர்ரபூன், முந்தியவர்கள் மறுமையிலும் முந்தியவர்களே ஆவார்கள், இவர்கள் இறைவனுக்கு அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். அந்த வகையில் இஸ்லாத்திற்கு முந்தி வந்த இவர்கள் இறைவனுக்கு அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள் என்ற சிறப்பையும் பெறுகிறார்கள். இஸ்லாத்திற்கு முந்தி வந்தவர்கள் எத்தகைய சிறப்பை பெறுகிறார்கள் என்பதை கீழ்காணும் சம்பவம் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தபோது அவர்களை சந்திப்பதற்காக ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 பேரும் வந்தனர். இவர்களுக்கு முந்தைய இருவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர்கள், பிந்தைய இரு சஹாபாக்கள் சாதாரண நிலையில் உள்ளவர்கள். ஆனால் கலீஃபா அவர்கள் பிந்தைய இருவரையும் தான் முதலில் அழைத்து வந்த காரியம் பற்றி விசாரித்தார்கள். அப்போது முந்தைய இருவரும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் நாம் அனைவருமே ஒன்றாகத்தான் அழைக்கப்பட்டோம். ஆனால் நம்மில் அதற்கு முதலில் பதிலளித்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இவ்விருவர்தான். எனவே இங்கே இவ்விருவரும் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கலீஃபாவின் சபையிலேயே இவர்களின் நிலை இவ்வளவு உயர்வானதில் நாளை மறுமையில் இவர்களின் அந்தஸ்து எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் لا يستوي منكم من أنفق من قبل الفتح وقاتل أولئك أعظم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا. மக்கா வெற்றிக்கு முன்னர் செலவு செய்து போரிட்டவர்களுக்கு உங்களில் இன்றும் எவரும் சமமாக மாட்டார்கள். மக்காவின் வெற்றிக்கு பின் செலவு செய்து போரிட்டவர்களை விட அவர்கள் பதவியால் மிகவும் மகத்தானவர்கள் என்று இஸ்லாத்தில்
முந்தியோரை பற்றி சிறப்பித்து கூறுகிறார். இதுவே முந்தியோர்களுக்கான அங்கீகாரமாகும். இந்த அங்கீகாரத்தை சிறப்பை பெற்றவர்களே அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை சார்ந்தவர்கள் அல்ல, வேறு ஊரில் பிறந்தவர்கள், வீட்டில் மிகவும் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர்கள். இவர்களின் தந்தை ஹாரிஸா இவர்களை மிகவும் கவனமாக வளர்த்தார்கள். வீட்டை விட்டு வெளியே அதிகமாக அனுப்ப மாட்டார்கள். ஒருமுறை இவர்களின் தாயார் விருந்துக்காக இவர்களை வெளியே அழைத்து சென்றார்கள். அங்கு வந்த கொள்ளை கூட்டத்தினர் தாயை தாக்கிவிட்டு சிறுவர் ஸைதை அபகரித்து சென்றனர். மக்கா அருகில் உள்ள உக்கால் என்னும் சந்தையில் அடிமையாக அவரை விட்டுவிட்டார்கள். அங்கிருந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அச்சிறுவரை 400 திர்ஹம்கள் கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள். பிறகு அவரை தமது மாமி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல்வேறு விதங்களில் உதவிகள் புரிந்திருந்தாலும் அவர்கள் செய்த முதல் உதவி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்களுக்கு உதவியாக ஆக்கியதுதான். நபி அவர்களது தனிப்பெரும் பாசத்திற்குரியவராக அவர் அங்கு வளர்ந்தார். இதற்கிடையே மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக வந்த யாத்திரிகர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவரது தந்தையிடம் சென்று உங்கள் மகன் மக்காவில் தான் அடிமையாக உள்ளார் என தகவல் கொடுத்தனர். உடனே அங்கிருந்து தம்மோடு சிலரை அழைத்து கொண்டு மக்கா நோக்கி கிளம்பினார் ஹாரிஸா. மக்காவின் தலைவர்களை சந்தித்து தனது நிலையை எடுத்து கூறினார். என்ன விலை கொடுத்தேனும் தனது மகனை பெற்றுக்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அதற்காக அந்த தலைவர்கள் தனக்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச்சுவார்த்தைக்காக வந்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த நபி அவர்கள் இவர்கள் யார் என உனக்கு தெரியுமா என கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம், இவர் எனது தந்தை ஹாரிஸா, இவர் எனது சிறிய தந்தை கஅப் என்று அவர்களை அடையாளம் கூறினார்கள். அப்போது அவர்கள் 8 அல்லது 9 வயதுடைய சிறுவராக இருந்தார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸா மற்றும் அவரது குடும்பத்தினரை பார்த்து, ஸைத் விரும்பினால் இங்கு இருக்கட்டும், அல்லது அவர் விரும்பினால் நீங்கள் எந்த தொகையும் தராமலேயே அவரை அழைத்து செல்லலாம் என்று அனுமதித்தார்கள். மகிழ்வடைந்த அவரது குடும்பத்தினர் அவரை தங்களோடு வருமாறு அழைத்தனர். ஆனால் அவர்களோ நபி அவர்களை சுட்டிக்காட்டி, இவர்களிடத்தில் நான் பல்வேறு மகத்துவங்களை கண்டிருக்கிறேன், இவர்கள் போன்ற மகத்துவம் மிக்கவர்களாக வேறு யாரையும் நான் கண்டதில்லை என்று கூறினார். பின்பு நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், தங்களை விட்டுவிட்டு வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க நான் தயாராக இல்லை, தாங்கள் தான் என்னுடைய தாய் மற்றும் தந்தை, எனக்கு எல்லாமும் தாங்கள்தான் என்று உறுதியோடு கூறினார். இந்த ஈமானிய உறுதி அவரது குடும்பத்தினரை திகைக்க வைத்தது. அவர்களது தந்தை சுதந்திரமானவனாக நீ வெளியேறுவதை விட இங்கேயே அடிமையாக இருப்பதை விரும்புகிறாயா என்று ஆதங்கத்துடன் கேட்டார். அதற்கு அவர்கள், அவ்வாறல்ல தந்தையே, எனது தாய் தந்தை அந்தஸ்து எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று கூறினார்கள். மகனுடைய உறுதியையும் அவருடைய மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்ட தந்தை நபி அவர்களிடமே அவரை ஒப்படைத்தார். இந்நிகழ்வால் மிகுந்த மகிழ்ச்சியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சிறுவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரத்தை பிடித்து அவரை கஅபாவின் முற்றத்திற்கு அழைத்து வந்தார்கள். ஹிஜ்ரே இஸ்மாயிலில் நின்று கொண்டு மக்காவின் தலைவர்களை அழைத்து, இனிமேல் இந்த ஸைத் எனது மகனாவார், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்களின் வளர்ப்பு மகன் என்ற இந்த உயர் அந்தஸ்தையும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே பெற்றார்கள் என்பது அவர்களின் இன்னொரு தனிச்சிறப்பாகும். இச்சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் அவரை ஸைத் இப்னு முஹம்மத் என்றுதான் கூறுவோம் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினாலும், ஆனாலும் உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ், எனவே நீங்கள் எடுத்து வளர்த்த அவர்களை அவர்களின் தந்தையரின் பெயர்களை சொல்லி இன்னாரின் பிள்ளை என அழையுங்கள், அதுவே அல்லாஹ்விடம் நீதமுள்ளதாகும் என்று அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க ஸைத் இப்னு ஹாரிஸா என்று தொடர்ந்து அழைக்கப்பட்டார்கள். ஒரு பிள்ளைக்காக அதன் தந்தை என்னென்ன கடமைகளை செய்வாரோ அவை அனைத்தையும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி அவர்கள் குறையின்றி செய்தார்கள். அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் மத்தியில் அவர்கள் ஹுப்புர் ரசூல், நபி அவர்களின் அன்பு என்றே அழைக்கப்பட்டார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமண வயதை அடைந்ததும் நபி அவர்கள் குறைஷ் குலத்தைச் சேர்ந்த செல்வாக்கும் அந்தஸ்து மிக்க தங்களது மாமி மகளுமாகிய ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருக்கு மணமுடித்து வைத்தார்கள்.
ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை மணமுடிப்பதில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. ஆகவே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் கட்டளை கிணங்க அந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். ஆனாலும் அந்த திருமணம் உறவு நீடிக்கவில்லை. ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் தம்மை அந்த உறவிலிருந்து விடுவிக்க சொல்லி நபி அவர்களிடம் கூறினார்கள். இறுதியில் அந்த ஜோடி பிரிந்தது. பின்னர் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்களுக்கு அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்தார். இதனை அல்லாஹ் ஃபலம்மா கலா ஸைதுன் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, ஆகவே ஸைத் அவளை விவாக விலக்கு செய்துவிட்ட பின்னர் நாம் அவளை உனக்கு மனம் செய்துவிட்டோம் என்று எடுத்து எம்புகின்றார். நாம் நிக்காம் செய்து தந்தோம் என்று அல்லாஹ்வே வழியாக பொறுப்பெடுத்து அந்த நிக்காமை நடத்தி கொடுத்தார். அல்லாஹ்வே வழியாகிய இந்த நிகழ்வு வேறு யாருக்கும் நடந்திராத நிகழ்வு. நபி அவர்கள் மதீனாவில் உள்ள அனைவருக்கும் விருந்து கொடுத்தார்கள். வளர்ப்பு மகன் சொந்த மகனை போன்ற சட்ட வரம்புகளுக்குள் வரமாட்டார் என்பதை அல்லாஹ் நிரூபித்த நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. மேலும் ஹதரத் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த போர் திறன் பெற்ற போராளியாகவும் தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். மூத்தா யுத்தத்திற்கு இவர்களைத்தான் முதல் படை தளபதியாக நபி அவர்கள் தேர்வு செய்து அனுப்பி வைத்தார்கள். இந்த யுத்தத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களை உங்களுக்கு தளபதியாக நியமிக்கிறேன். இந்த போரில் அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டால் அடுத்த தளபதியாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறேன். அவரும் கொல்லப்பட்டால் அடுத்த தளபதியாக ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறேன். அவரும் கொல்லப்பட்டால் நீங்கள் கூடி ஆலோசனை செய்து ஒருவரை தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை நேரே அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்களின் முன் அறிவிப்பின்படியே அந்த போரில் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக நபி அவர்கள் அதிகம் அழுதார்கள். இறைவா, ஸைதை மன்னித்து விடு என்று திரும்ப திரும்ப பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது ஒரு நேசரை நினைத்து இன்னொரு நேசன் அழுகிறேன் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ் அந்த பெருமக்களின் அந்தஸ்தை மென்மேலும் அதிகப்படுத்தி வைப்பானாக. சோனத்தில் அந்த மேன்மக்களோடு வீட்டிற்கும் நற்செய்வை நமக்கும் தந்தருவானாக.